அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமோட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் கமோட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து நம்ம சைட்டு காட்டுறோம் பாருங்கள். வாங்க சார், இங்கே பாருங்கள் நம்ம போர்டு. இது ஃபுல்லாக கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 3 ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 4வது ஒர்க்குங்க. நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் நம்ம நேம் போர்டு, ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் சுவர் சிவகுமார் இன்ஜினியர். இதில் இன்னொரு நம்பர் இருக்குது, அனதர் நம்பர் நம்ம விசிட்டிங் கார்டில் இருக்குதுங்க. இது எல்லாமே 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடியில் டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போஸ்ட்னா 6 ஸ்லாபுங்க. எப்படி தளம் வச்சுருக்காரு காட்டுங்க சார். இது பாருங்கள், தளம் சார் காட்டுறாரு பாருங்கள். இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி லெவல் கொடுத்து எல்லாமே பண்ணது நம்ம தான். அதுக்கப்புறம் மேஸ்திரி வந்து ஃபிட் பண்ணிட்டாருங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஃபிக்ஸிங் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ 2வது பார்ட்டில் வந்து நம்ம ஸ்லாப் ஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு 5-6 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அந்த 5 இன்ஜினியர்ஸு குயிக்காக வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி வைங்க, அப்போ தான் லைஃப் லாங் நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி தை மாதமோ இல்லை ஐப்பசி மாதமோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒயிட் வாஷ் பண்ணிடுங்க. கலர் வாஷும் முடிஞ்சோ பண்ணுங்கள், ப்ரைமருக்கு முடிஞ்சோ பண்ணுங்கள், பெயிண்ட்டை கூட பண்ணலாம் நீங்கள். அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கு கொடுக்கும். பில்டிங் மாதிரி தானுங்க. ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. 3 பெனிஃபிட்டுங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்னால் இந்த இடத்துல வந்து பக்கத்து கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், பக்கத்து இடத்துக்கு கொண்டு போயிடலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். 1. 2வது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மிங்க. இது 200 அடிங்க. சுத்தளவு வந்து 200 அடி. நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். 200 அடியில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்போ போடுறது 1 லட்சம் தான் ஆச்சுங்க. இதுவே இதே ஹாலோ பிளாக்கோ நம்ம செங்கல் இதோ வச்சு பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வருங்க. அதனால் இது காஸ்ட் வைஸ் கம்மி. குயிக் ப்ராசஸ்ங்க. இவங்க பாருங்கள், உள்ளே போய் காட்டுற மாதிரி கிணத்து சுற்றி பார்த்தாவே பயமாக இருக்கும். ஆனால் கிணத்து சுற்றி ரெடிமேட் காம்பவுண்ட் தான் பண்ணியிருக்கிறோம். செங்கோலோ ஹாலோ பிளாக்கோ அவங்களால பண்ண முடியாது. லேபர்ஸ் வந்து பயந்துட்டு வரமாட்டாங்க. நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் குயிக் ப்ராசஸ்னால டக்குன்னு முடிச்சாச்சு. காட்டுங்க சார். இப்போ சார் காட்டினா இருப்பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது கிணறுங்க. இந்த கிணறு ஃபுல்லாமே ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் காட்டியிருக்க பாருங்க. இன்னும் க்ளோஸ் பண்ணல. இன்னும் ஒர்க்கெல்லாம் அவங்களோட ஒர்க்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹாலோ பிளாக் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆயிடுச்சுங்க. வெறும் 35 அடி 40 அடி தான் இருக்கும். இந்த 40 அடிக்கு 15 நாள் பண்ணிட்டாங்க. இந்த வேலையை நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை கொடுத்தோம். கிட்டத்தட்ட 3 நாளுங்க. இங்கே வந்து லேபர்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிட்டாங்க. 1 செட்டுங்கிறது 2 செட்டு 3 செட்டு கூட இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம குயிக் ப்ராசஸாக நம்ம முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், உடுமலைப்பேட்டை மில் இது. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம காம்பவுண்ட் பண்ணியாச்சு. அனதர் சைடு வந்து 70 அடிங்க. அந்த சைடு வந்து 70 அடி, இந்த சைடு 70 அடிங்க. கிட்டத்தட்ட 210 அடியே வருது. நான் 200 அடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் காங்கிரீட் போட்டது நாங்கள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் காட்டியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், யூடியூப்பில் நம்ம கால்ஸ் நிறையா வருது. இதில் வந்து குவாலிட்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற எதுலேயுமே இது சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பியிலையோ சேஞ்சஸ் பண்ண முடியாது. இதில் வந்து 3.5 mm தான் போட முடியும். இது 6 mm தான் போட முடியுங்க. அதுக்கு மேலே போட்டால் தாங்காது போஸ்ட்டு. அதே மாதிரி இதில் 2 மட்டும் மாட்ட முடியும். எம்சாண்டோ ஜல்லியோ எதுவுமே மாற்ற முடியாதுங்க. இதில் வந்து தண்ணி ஊறல் 15 நாள் ஊறல் கொடுக்கணும். 1. 2வது பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸ் ஆஃப் ஃபஸ்ட் குவாலிட்டி. 1 2 3 4 5 6 இன்னும் 2 பீஸ் போட்டால் ஒரு மூட்டைங்க ஈக்குவல் டு ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி போடுங்க, உங்களுக்கு லைஃப்லாம் நாங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தியா வாங்க சார். வாட்ச்மேன் சார் இல்லைங்க, ஒரு நிமிஷம். வேலை எப்படி செஞ்சாங்க? வேலையெல்லாம் நீட்டாக செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுங்க செஞ்சு? 3 நாள் முடிச்சோம். ஸ்டே பண்ணியிருந்தாங்களா? ஸ்டே பண்ணி. சரிங்க. வந்துட்டாங்க. சரிங்க நல்லது. சரிங்க. அப்புறம் வாட்ச்மேன் சார் வந்தார். அவரையும் கேட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட இது நம்மளுக்கு வேலை முடித்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சுங்க. நான் வந்து இன்னும் மெஷர்மெண்ட்டுக்கு வரல. இன்றைக்கி தான் மெஷர்மெண்ட் வந்திருக்கேன். எதனால்னா அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. நம்ம அடுத்தடுத்து ஆர்டர் கொடுக்குறனால நமக்கு மெஷர்மெண்ட்டை உடனே வர முடியல. வேறு பல இடத்துல வேலை இருந்தனால நம்ம வர முடியலைங்க. இந்த மாதிரி சார் எல்லாம் வியூ காட்டுங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பெயிண்டிங் வந்து எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து அவங்க பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர் வாஷ் கொடுங்க. கலர் வாஷ் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். காம்பவுண்ட் பார்க்குறக்கே நீட்டாக இருக்குங்க. அவங்க ஃபுல்லாமே மில்லு ஃபுல்லாமே பார்டர் லைன் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அந்த ஆரஞ்சு கலரில் அவங்க ரெடிமேட் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி. இங்கே பாருங்கள், நான் இன்னர் சைடில் வந்துட்டேன். ஃபுல்லாமே அவங்க தளம் வச்சுக்கிட்டாங்க.
இது வந்து தலை வைக்கலாமான்னு எல்லோரும் கேட்டாங்க. இந்த ஸ்லாப் தாங்குமா, தலை வச்சுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தளம் வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மழை தண்ணியெல்லாம் விழுகும்போது அந்த தளத்தில் வந்து போயிருங்க. இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் ஒன்றுமே பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும். யூடியூப்பில் நிறைய டவுட் வந்து கேட்குறாங்க, கேளுங்க, தப்பு இல்லை. இது வந்து வீடியோவில் பாருங்கள். இதெல்லாமே இன்னும் தலை வைக்கலிங்க, வைக்கிறதுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், கிணறு, நல்ல கிணறுங்க, பெரிய கிணறு. இதுலேருந்து தான் தண்ணியெல்லாம் சப்ளை பண்ணுறதுனால அவங்க ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க இந்த இடத்த. இது பேக் சைடு வியூ, அது ஃப்ரண்ட் சைடு வியூ சார் காட்டியிருந்தார். இதில் வந்து நம்ம நேம் போர்டு வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு நேம் போர்டு, இங்கே ஒரு நேம் போர்டு போட்டாச்சுங்க. இது வந்து இந்த ரெடிமேட் காம்பவுண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமாகவே நல்லபடியாக போயிட்டுருக்கு. உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், சேலம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் வந்து நான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுலேயும் நான் சொல்லிக்கிறேன், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீங்க. உடுமலைப்பேட்டையாக இருந்தாலும், திருப்பூராக இருந்தாலும், பழனியாக இருந்தாலும், சேலமாக இருந்தாலும், எந்த இடத்துலனாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றது. டிரான்ஸ்போர்ட் 2-3 இருக்கிறனால நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றது. ஃபஸ்ட் குவாலிட்டி போடுங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி போடுங்க. அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் 2 மொபைல் நம்பர் இருக்குங்க, இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.